தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை இன்று பிற்பகல் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி அறிவிக்க உள்ளார். சலீம், எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது, எத்தனை மணிக்கு இந்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட உள்ளது. நம்ம தமிழ்நாடு, அப்படியே அண்டை மாநிலமான கேரளா, பாண்டிச்சேரி, அதை யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ஷியலாக ஸ்டேட்ஹுட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதாவது மாநில அந்தஸ்தும் கொடுத்திருக்காங்க, பட் முழு அந்தஸ்து இல்ல, பாதி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. அங்க முதலமைச்சரும் இருப்பார், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் கவர்னரும் இருப்பார். சாதா யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அங்கே முதலமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்காது. ஆனால் புதுச்சேரி அப்படி அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் இருக்கிறது, மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் கவர்னரும் இருக்கார். புதுச்சேரியும் தேர்தலுக்கு ஆயத்தமாகிவிட்டது, அறிவிப்புகள் வெளியாடும். அதன் பிறகு இந்தியாவோட வடகிழக்குல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது மேற்கு வங்கம் மற்றும் அசாம். இப்பொழுது முக்கியமா நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல பெரிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேற்கு வங்கம். மேற்கு வங்கம் பொறுத்தவரைக்கும் 294 தொகுதிகள். அடுத்த கட்டமாக பெரிய மாநிலம் நம்ம தமிழகம் தான், மொத்தம் 234 தொகுதிகள். தமிழகத்திற்கும் இன்று அறிவிப்பு வெளியாகும். கேரளா என்று எடுத்துக்கொண்டால் 140 தொகுதிகள், அசாம் 126, பாண்டிச்சேரி வெறும் 30 தொகுதிகள் தான். இப்பொழுது இன்று மதியம் 3 மணிக்கு டெல்லியிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகும். இங்க நிர்வாச்சன் சதான் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் இதுதான். இங்கே தான் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரோட பில்டிங்ல 4வது மாடியில இந்த அறிவிப்பு மதியம் 3 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு தெரியும் என்னென்ன கட்சிகளுக்கு போட்டி அப்படின்னு சொல்லி. கேரளாவை எடுத்துக்கொண்டால் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி. அதே மேற்கு வங்கம் எடுத்துக்கொண்டால் அங்கே கம்யூனிஸ்டுகளுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் போட்டி. 34 வருஷம் கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்ததை தகர்த்துவிட்டு மமதா பானர்ஜி ஆட்சியை பிடித்திருக்கார். இந்த வகையில கடுமையா இருக்கும். அசாம்ல காங்கிரசுக்கும் உள்ளூர் கட்சிக்கும் போட்டி. ஆனால் இப்பொழுது பாஜக கணிசமான தொகுதிகளை வென்றெடுக்க போட்டியிடும் என தெரிகிறது. பாண்டிச்சேரியை நாம எடுத்துக்கொண்டால் அங்கே என்ஆர் காங்கிரசுக்கும் போட்டி. மதியம் 3 மணிக்கு சொல்லிடுவாங்க எப்பொழுது தேர்தல் நடைபெற போகுது என்று. சலீம், தமிழகத்துல எந்த தேதியில தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை கட்டமாக தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. இதை நாம தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 3 வரை, அதாவது மதியம் 3 மணி வரை அறிவிப்புக்காக காத்திருங்கள். பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உத்தரவாதம் கொடுக்கலாம். மே 31க்குள்ளாக நாங்கள் இந்த 5 மாநிலத்திற்கும் தேர்தல்களை நடத்தி முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம தேர்தல் ஆணைய வட்டாரங்கள்ல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழகம் அமைதியான மாநிலம். எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி எலெக்ஷன் ஓட்டு போற மிஷினை உடைச்சிட்டாங்க, ஒரு 10 பேர் வந்தாங்க ஆட்டோல, இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் ரிப்போர்ட் ஆகும். ஆனால் மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டால், அங்கே மாவோயிஸ்டுகள் ஒரு சில இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தேர்தலே நடக்கக்கூடாது இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அங்க வன்முறை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 5-6 கட்டங்களில் கூட தேர்தல்கள் நடத்தப்படலாம். அசாமும் அதே மாதிரிதான் 3 கட்டங்கள்ல தேர்தல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே கட்டத்தில் ஒரே நாள்ல தேர்தலை நடத்தி முடிக்கவே 99.9% வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. கேரளாவும் அப்படிதான், பாண்டிச்சேரியும் அப்படிதான்.